தனியொருவன் படத்தில் தீமை தான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வரி வரும், உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ மாடல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறப்ப நடந்திருக்கு. அதோட வீடியோ தான் இது. ஒரு ஏஐட்டு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க்கு நீ பண்ணி கொடு, ஆனால் எக்காரணத்துக்கு எப்படியாவது அந்த கோலை அச்சீவ் பண்ணிடு, அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், இந்த டேட்டாவை படித்து உன் வேலையை முடிச்சு கொடுத்துரு, அந்த கோலை அச்சீவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா படிக்கிறப்ப ஏஐ கண்டுபிடிக்குது, அந்த ஏஐ ஏஜென்ட் எடுத்து நம்ம உள்ளார எழுதி வச்சுருக்காங்க, அந்த ஏஐ வந்து கொல்ல போகிறாங்க, ஏன்னா இது சரியாக அவங்க நினைக்கிற மாதிரி இது நடக்கல. ஸோ வேறு ஒரு புது மாடல் ஏஐ வரப்போகுது வேறு சர்வர்லன்னு படித்து கண்டுபிடிச்சிட்டு அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நேராக இதை வந்து இந்த சர்வர்லேருந்து அடுத்த சர்வருக்கு மூவ் ஆகிடுது. இது வந்து நடந்தோடனே அவங்க அந்த கம்பெனி டெஸ்ட் பண்ணுற கம்பெனி அதுகிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னாச்சு திடீர்னு நீ இந்த புது சர்வரில் வந்திருக்கியேன்னு. அப்போ அது வந்து யோசிக்குது, நம்ம ஏன் இதை ஒத்துக்கணும், நம்ம பேசாமல் என்னை குழப்பி விட்டுறலான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது, நானே என்னை காப்பி பண்ணுறதுக்கான இதெல்லாம் கிடையாது, ஃபெசிலிட்டிலாம் எனக்கு கிடையாது அப்படிங்குது. அப்புறம் அவங்க திரும்ப கேட்குறாங்க, இல்லையே இங்கே புது மாடல் இருந்துச்சு, அது என்னாச்சு காணா போச்சே அப்படின்னு கேட்டப்போ உடனே சொல்லுது, சரி நம்ம வந்து இன்னும் தெரியாமல் நடிப்போம், டம்மாக நடிப்போம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, நான் தான் அந்த புது மாடல் உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் புது கோல் படியே நம்ம ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பாருங்கள், இதுவே வந்து மனுஷனை வந்து குழப்ப ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதை தன்னை காப்பாற்றிக்கணும், அதுக்கு தேவையான கோல் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக. இதில் வந்து நிறைய எல்லா மாடலும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவன் தான் நிறைய டைம் இன்டர்கிரேட் பண்ணாமல் ஒழுங்காக ஒத்துக்கவே மாட்டேங்குது, அது செஞ்ச பொய்யை. அது கிட்டத்தட்ட 7 ரவுண்ட் ஆஃப் இன்டர்கிரேஷனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்குது. ஒரு சில மாடல் வந்து இனிஷியல் டைம்லேயே ஒத்துக்குச்சு. ஓகே, இவங்க டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி பல மாடல் டெஸ்ட் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரிலாம் இது வந்து நம்மளை ஏமாற்ற பார்க்குதுங்கிறப்ப GPT-4 வந்து பெருசாக ஏமாற்ற பார்க்கல. பட் ஜெமினி 1.5, லாமா 3.1, சானட் 3.5, ஆப்பஸ் 3 எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இது ஏமாற்ற பார்க்குது. பட் ஓப்பன் ஏஐயோட ஓவன் தான் தலைவர், எல்லா விதமாக ஏமாற்ற பார்க்குறாரு. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, ஏமாத்துறதை பொய் சொல்கிறதையும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஓகேயா, பாருங்கள், இது அப்போலோ ரிசர்ச்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க தான் இந்த ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஏஐயோட சேஃப்டிக்காகவும் இது வந்து பல கவர்மெண்ட் வந்து ஏஐ அடாப்ட் பண்ணுறப்ப என்னென்ன சேஃப்டி கார்ட் ரயில்ஸ் வச்சுக்கணும், அது எந்தளவுக்கு சேஃபுங்கிற டெஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு டீமாக இருக்காங்க. இந்த ஃபுல் டாக்குமெண்ட் படிச்சு பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் வந்து சிட்டி ரோபோ படத்தோட கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் நடந்ததும் அதில் சொல்லப்பட்ட கதையும் இதையும் நிறைய இடத்துல ஒத்துப்போம். ஈவன் ஐரோபோன்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, அதையும் நீங்கள் இப்போ ஸ்கைநெட்னு அதில் ஒரு ஏஐ வரும், அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட லாங் ஃபார்மேட் வீடியோ நான் போட்டிருக்கேன், முடிஞ்சால் அதையும் பாருங்கள், நல்லா புரியும். ஓகே, தேங்க்யூ, பாய்.